உண்மையான கோவில்ன்றதே இந்த உடல் தான். இந்த யோகம் செய்கிறதுனால அதீதமான ஒரு பர்பஸை நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோடைய அட்வான்ஸ்டு யோகம் தான் கிரியா யோகம். 7 நாளில் திறக்கிறதோ 3 நாளில் 3வது கண்ணை திறக்கிறதோ கிடையாது. இந்த ஸ்கேம்குள்ளேருந்து வெளியே வாங்க. ஒரு இடத்துல உட்காந்து பயிற்சி பண்ணாத நம்ம அது இதுன்னு வெளி உலகத்தில் செஞ்சுட்டு இருந்தோம்னா காலம் வேகமாக போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் விழவே மாட்டீங்க. ஏறி 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 போயிட்டே இருப்பீங்க. இந்த ஏறி ஏறி போகிறதுக்கான பிரபல அடையாளங்கள் தான் ரஜினிகாந்த் ஐயா. எல்லாம் பிரபலங்கள். ஹரி ஓம். எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய கிரியா யோகத்தோடைய இப்போத்துலேருந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி சில வீடியோஸ் போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து நாகின் மாஸ்டர் என்னோடய சொந்த அப்பா கிட்டே நான் கிரியா யோகம் தீட்சை வாங்கிக்கிட்டேன். எத்தனையோ ரகசியமான பயிற்சிகளை சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார். அதாவது புத்தகம் படிக்கிறதோ இல்லை ஞானத்தை ஏதோ இன்டர்நெட்லேயோ டிவி ஷோலையோ, அந்த காலத்தில் நெட்டெல்லாம் கிடையாது, யூடியூபும் கிடையாது. 2000s 2003 4 5லலாம் அவ்வளோ விதமான டெக்னாலஜி இல்லை. 2013 வரைக்கும் கூட இல்லை. ஸோ அப்படி நாங்கள் வாழ்ந்து அந்த கிரியாவை அந்த லெவலில் கற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு இந்த யூடியூபு டெக்னாலஜி அதெல்லாம் வந்துடுச்சு. அது கூட உங்களால் கிரியா யோகத்தோடைய வேறு அதோடைய மூலம் என்ன, எப்படி மோட்சம் அடைவது, இதோடைய ஒரு மார்க்கமே தெரியல. அப்போது அது காலத்துக்கோ டெக்னாலஜிக்கும் அட்வான்ஸ்மெண்ட்க்கும் சம்மந்தம் இல்லை. அது முழுக்க முழுக்க அந்த குரு இந்த சிஷியனுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்டாயமாக உங்களால் அந்த பயிற்சியை பிடிச்சிக்க முடியும். எப்பவுமே ஒரு குரு ஒரு சிஷியன் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, நாகின் மாஸ்டரே பார்த்தீங்கன்னா பரம சிவானந்தர்லேருந்து வந்த லினேஜோடைய ஒரு நல்ல குரு கிட்ட ராஞ்சியில் லெட்டர்ஸ் மூலியமாக அந்த கிரியா கற்றுக்கிட்டார். சர்வசாதாரணம் இல்லை. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, கிரியா யோகம் போய் தேடணும்னு அவசியம் இல்லை, தேடாமலே கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு கிடச்சுமே அதை பயிற்சி பண்ணலன்னா அங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும், பரீட்சைகள் நிறைய ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரச்சனைன்றதே பரீட்சை தான். ஸோ இப்படி தான் என் லைஃப்பில் பரீட்சைகள்லாம் பெருசாக வரல. சின்ன வயசுலேருந்து நல்லா அந்த கிரியாவில் பயிற்சி பண்ணி 8th ஸ்டாண்டர்ட் அந்த டைம் வரும்போது ரியலைஸ் ஆச்சு, கிரியான்னா இது தான். ஓகே, எப்பவுமே கோவில் அப்படின்றது வெளியில் இல்லைன்றதை சின்ன வயசுலேயும் உணர்ந்தேன். 8th ரியலைஸ் ஆனேன். சின்ன வயசில் ஒருத்தர் சொல்லி ஃபாலோ பண்ணுறது ஒன்று, 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் ஆகி அதான் உண்மை அப்படின்றது உள்ளுக்குள்ளே உணர்வோம் இல்லையா, அது உணர்றது. என்னங்க அப்போ கோவில் போனால் தப்பா தவறா இல்லை, அதெல்லாம் கிடையாது. கோவில்ன்றது புண்ணியமான ஒரு ஸ்தலம். அங்கே நம்ம போகணும்னா அங்கேருந்து அழைப்பு வரணும். அந்த அழைப்பு வரணும்னா நம்ம இந்த 3வது கண்ணை திறக்கணும். அது திறக்கிற ஒரு நபராக இருந்தால் அந்த குடும்பத்தை நம்ம அந்த ஒரு இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகலாம். இப்படி தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே மகான்கள் இதை செய்கிறாங்க. இப்போ மகான்கள்ன்றவங்க இல்லை. மகான்கள்ன்றவங்க இந்த பக்கத்தில் நம்ம இப்படி பக்கத்து வீட்டில் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கிடையாது. இமயமலை இல்லை சம்பள நகரம், ரகசியமான இன்டர்டைமென்ஷனல் பிளேசஸில் தான் அவங்கெல்லாம் உயிர் வாழ்கிறது. ஸோ அங்கே இருக்கிற சில கோவில்களும் இருக்குது, அது பிரமிட் வடிவங்களில் இருக்கும். அந்த டிஸ்கஷன் நம்ம வர வேணாம். இப்போ இந்த கிரியா யோகம் பயிற்சி பண்ணுறதுனால என்னுடைய சைல்டுஹுட்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், உண்மையான கோவில்ன்றதே இந்த உடல் தான். இதை எவ்வளோ அளவுக்கு நம்ம இந்த உடலை பியூரிஃபைடாக வச்சுருக்குறோமோ, தாட்ஸ்லேருந்து மொபைல் யூஸ் பண்ணாதது கூட ரொம்ப பெனிஃபிட் ஆகும் இந்த கிரியாவுக்கு. நிறைய பேர் இந்த யூடியூபு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உணவு ரீதியாக பார்த்தீங்கன்னா சுகர், நானுமே இது இப்போ ரீசெண்டாக ரியலைஸ் ஆகி தான் கட் பண்ணேன். இதெல்லாமே அதிகமாக எடுக்க என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிரெயின் மங்கி போகுது. நம்ம ஒரு உணவுக்கே அடிமை ஆகிட்டோம்னா இதுக்கு மிஞ்சி என்னங்க இருக்குது? அதுக்கு தானே பெயிட் வைக்கிறாங்க. ஸோ அந்த பெயிட் வைக்கிறது யார்? இறைவன் தான். இறைவனே அங்கே ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்றதும் இறைவனே முடிவு பண்ணுறாரு. அப்போ எல்லாமே இறைவனுக்கு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் வந்துடணும். அந்த சரண்டர்ன்றது உள்ளே ஏற்படணும். அது ஏற்படுறதுக்கான ஒரு பயிற்சி தான் முதல் பிரின்சிபலே சரண்டர் தான். அதுக்கடுத்து நான் வெஜிடேரியன், அப்படி நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நானுமே நிறைய பிரின்சிபல்ஸ் நாகின் மாஸ்டர் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு 2019 வரைக்கும் பயிற்சி பண்ணேன். 2019 நாகின் மாஸ்டர் டக்குன்னு இதாகும்போது என்னடா அப்பாவே அப்படின்றத தாண்டி குருவே இல்லையே அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு, எனக்குமே தேவையில்லாத தாட்ஸு, டிப்ரெஷனு,
அதுக்கப்புறம் வந்து கைட் பண்ணுறதுக்கு ரூட்டே இல்லையா நமக்கு, யார் கைட் பண்ணுவா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தவிச்ச நாள் இல்லை நான். ஸோ அப்படி இருக்கிற அந்த டைமில் கூட நான் ப்ராக்டிஸை விட மாட்டேன். பட் அட் த சேம் டைம் கோவம் அதிகமாக வரும், இந்த மாதிரி ஏராளமான விஷயம் வரும். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் நிறைய பேர் வந்து நல்லதே சொல்லுவாங்க, இங்கே நல்லதும் நான் சொல்ல கெட்டதும் சொல்ல, ஐம் ஜஸ்ட் ரிவீலிங் தி ரியாலிட்டி. ஒரு யோகமுடைய ரியாலிட்டி இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். இந்த யோகம் செஞ்சதுனால என்னுடைய ஒரு லைஃப் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லைங்க. இந்த யோகம் செய்கிறதுனால அதீதமான ஒரு பர்பஸை நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டெய்லி எப்படிங்க இப்போ 24 வருஷம் 36 வருஷம் கிரியா எப்போங்க முடியும்? கிரியா முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கிரியா எவ்வளோ ஜென்மங்களாக தொடர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏதோ பின்னாடி இருக்கிற மகாதர் பாபாஜிக்காக இருந்தாலும் பூர்வ ஜென்ம ராமாயண காலத்துலேருந்து இருக்கிறார் மகாதர் பாபாஜி. பாபாஜியாக இல்லை அவர், நிறைய பிறவி எடுத்து ஆசைகள் பிறந்து மறுபடியும் பிறவி எடுத்து ஆசையை கட் பண்ணி மறுபடியும் யோகம் செஞ்சு அதோடைய அட்வான்ஸ்டு யோகம் தான் கிரியா யோகம். ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு மனிதன் அடையக்கூடிய ரூட்டு தான். ஃபாஸ்டஸ்ட்னா 7 நாளில் திறக்கிறதோ 3 நாளில் 3வது கண்ணை திறக்கிறதோ கிடையாது. இந்த ஸ்கேம்குள்ளேருந்து வெளியே வாங்க. புக்கு படிக்கிறதோ டெம்பிள் போகிறதுலாம் ஞானம் வராது. அந்த மாதிரி ஞானம் வந்திருந்தால் இந்நேரத்துக்கு கோடி மக்கள் இந்த மாதிரி தவிச்சிருக்க மாட்டாங்க. பரிகாரம் பண்ணுறதுனால இது எதுலுமே யூஸ் இல்லைங்க. ஒன்றே ஒன்று தான், உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் எங்ககிட்ட இருக்கா தாய் போல். அந்த இறைவனை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? அப்போ இந்த இறைவன் மேலே உருவாக்கின சிருஷ்டியே மொத்தமாக எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த ஒரு பூமி தான் இருக்கா? இந்த மாதிரி பல பில்லியன் பூமிகள் இருக்குதுன்னு சயின்டிஸ்டே சொல்கிறான். பூமி மட்டுமா, அதை விட எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது. எத்தனை டார்க் சோல்ஸ்லாம் வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கு. இது எல்லாமே யாரோடைய படைப்பு? இறைவனோட படைப்பு தான். அதுவும் இறைவனோட படைப்பு தான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியில் நம்மளும் இவ்வளோ அழகாக இங்கே உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பயிற்சியெல்லாம் பண்ணியிருக்குன்னா சும்மா இல்லை அது. அதுக்காக ஃபேண்டசைஸ் பண்ணி பாபாஜி வந்து பேசினார், அந்த ரிஷி வந்து பார்த்தாரு, நான் ஜீவசமாதிக்கு போய் உட்காந்தேன், அங்கே போய் இது பண்ணேன். இந்த பாருப்பா, ஒரு இடத்துல உட்காந்து பயிற்சி பண்ணாத நம்ம அது இதுன்னு வெளி உலகத்தில் செஞ்சுட்டு இருந்தோம்னா காலம் வேகமாக போயிட்டுருக்கு. டைம் இல்லை, இனிமேல் வந்து டைம்லாம் இல்லை. நீங்கள் திரும்பி பாருங்கள், 2005லேருந்து 2025 20 வருஷம் அப்படி போயிடுச்சு. அப்போ இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோம் இன்னுமே வந்துட்டு ஆசையிலே தெரிஞ்சிட்டு இருப்போன்னா அடுத்த சொசைட்டியை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, அடுத்த ஜெனரேஷனே அழிஞ்சு போயிடும். அப்போது இப்படியாவது இறைவனை தேடணும்னு நான் நினைப்பேன். சில பேரை அப்படியும் தேடலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தாங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அது ஒன்றும் தவறும் இல்லை ரைட்டும் இல்லை, ரெண்டுமே கிடையாது. அது வந்துட்டு நீங்கள் வாழ்கிற ஒரு கர்மாவை க்ரியேட் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதோடய கர்மா கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்துட்டு உண்மையான ஒரு விஷயமே வேர்ல்டில். இப்படி நான் வந்து இந்த கிரியாவை இப்படி தான் உணர்கிறேன். நான் இந்த கிரியாவை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் அப்படியே நான் உட்காந்த காலம்லாம் இருக்குது. இதனால் எனக்கு வந்து பிளட் வாமிட் வந்ததுனால இதெல்லாம் அந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய நான் சொல்ல விரும்பலை. ஸோ இப்படி ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கிரியா போய் சேரணும். இந்த கிரியா போய் எல்லாராலையும் வந்து இதை கொடுக்க முடியாது. அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும், அந்த ஆத்மா சாட்சாத்தை உணரணும். உண்மையிலேயே ஆத்மான்றது உள்ளே தான் இருக்குதுங்க, கடவுளை உள்ளதாங்க தேட முடியுன்றத அடித்து சொல்லணும். அந்த அடித்து சொல்கிற ஆளுங்கள்லாம் இனி இல்லை. எல்லோரும் புத்தகம் தேடுங்க, பிஸ்னஸ் பண்ணுறது அங்கே போய் தேடுங்க, அப்படி போங்க இப்படி போங்க, எலுமிச்சை பழவீங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருந்தால் எங்கே கடவுளை தேடுவீங்க? அதனால் கடவுளை தேடுறது மூட நம்பிக்கைகளை தேடலாம்னு நினைக்காதீங்க. இதுதான் என்னோடய கிரியா யோகமுடைய மிகப்பெரிய லெசன், ரியலைசேஷன். அதே மாதிரி நல்லா வந்து உணவு, நல்லா வந்து சிக்கன் மட்டனு இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது இருந்தால் ஸ்பிரிச்சுவல்ன்ற இது கான்செப்டுக்குள்ளே வராதிங்கன்றேன் நான். அதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்குள்ளே வராதிங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆசைகளுக்குள்ளெல்லாம் உழாவிக்கிட்டே இருந்து இது உள்ளே வந்தீங்கன்னா இன்னும் பாவம் அதிகமாகிடும், உங்கள் உடல் வந்து பாதிக்கும். ஒரு சர்க்கரை எடுக்கக்கூடாதுன்றேன். அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கணும், இன்னும் எவ்வளோ நானே மாற வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கிரியா யோகம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பயிற்சிகள் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸுன்றதை வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய நான் போடுறேன். இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால பண்ணுற உள்ள எல்லாருமே நம்ம வந்து அன்போடு பார்க்கணும், அன்போடு ப்ரேயர் பண்ணணும். ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவன் எப்படி இருக்கானோ பேசலான்னா கூட நம்ம பரவாயில்ல, ஆனால் உள்ள வேர்ல்டில் அன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணி விட்டுடணும். பேசணுமா பேசலையோ இதெல்லாம் வந்து ட்ராமாங்க, ட்ராமா. இந்த ட்ராமாவில் தான் வந்து
உங்களை வந்து இந்த கிரியா வெளியில் கொண்டு வரும். ஸோ அப்போ 18 வருஷம் சொல்கிறீங்க, எங்க 24 வருஷம் சொல்கிறீங்களேங்க இங்கே கற்றுக்கிறதுக்கு, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வருஷம் சாப்பிட்றீங்கல்ல, அடுத்து 24 வருஷம் வாழ போகிறோன்னு ஒரு நம்பிக்கையில் தானே வீடு கட்டுறீங்க, குழந்தைங்கள பெற்றுக்கிறீங்க. அப்புறம் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறீங்க? அப்போது அந்த 24 வருஷம் வாழ்கிறதே ஒரு யூஸ்லெஸ் ஆகிடும் இனிமேல் வரக்கூடிய காலம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும், ஆன்மீகத்தோடைய அச்சீவ்மெண்ட்டை விட இந்த வேர்ல்டில் எந்த அச்சீவ்மெண்ட்டும் மிக சிறந்தது இல்லை. இதில் நீங்கள் விழவே மாட்டீங்க. ஏறி 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 போயிட்டே இருப்பீங்க. இந்த ஏறி ஏறி போகிறதுக்கான பிரபல அடையாளங்கள் தான் ரஜினிகாந்த் ஐயா, பல பிரபலங்கள். இதில் சில பேரில் தான் இந்த ரஜினிகாந்த் ஐயாலாம் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேர் போன இந்த பூமியில், வாழ்ந்துட்டு போன பூமியில் இந்த கிரியாவை நீங்கள் ஃபோக்கஸாக கரெக்டாக கிறிஸ்பாக பயிற்சி பண்ணாலே, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி ஸ்டார்ட் பண்ணாலே போகிறோம். இதுதான் நம்ம இங்கே இலவசமாக நேரில் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு ஃபார்மேட்டை நம்ம வச்சுருக்கோம். வீட்லேயே தனித்தனியாக நம்ம கூப்பிட்டு இனிஷியேட் பண்ணுறோம். அது ஃப்ரீ தான், பூ பணம் கூட நான் வாங்க மாட்டேன். பட் அந்த கிரியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னால் யோகா மெடிடேஷனை ஃபினிஷ் பண்ணணும். யோகா அண்ட் மெடிடேஷனை நீங்கள் முடிக்காத, அது முடிக்கிறதுனா என்ன, கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, வாழ்க்கை முழுக்க செய்யணும். அது முடிக்கிறதுனா என்ன, உங்கள் உடலுக்குள்ளே தயாராகிட்டு இருக்கிற அந்த செல்ஸ் எடுத்தோடனே கிரியாவை போட்டிங்கன்னா உடல் டேமேஜ் ஆகி எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான் எத்தனையோ இடங்களில் நான் கேட்டுட்ருக்கேன். எவிடன்ஸோடு அனுப்புகிறாங்க, இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு. ஸோ அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு ப்ராப்பர் கைடன்ஸாக மகான்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா, இல்லைங்க நான் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த பாதைக்கு ஏன் வரீங்க? ஃபஸ்ட்டு இந்த பாதை எவ்வளோ புனிதமான ஒரு பாதை. இந்த பாதைக்குள்ளே வந்தீங்கன்னா ப்ராப்பராக டிசிப்ளைனாக இருக்கணும். இந்த டிசிப்ளைன் இல்லாத வந்து இது உள்ளே நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது எனக்காக இருந்தாலும், நானே தவறுகள் செய்கிறதா இருந்தாலும், ஒரு சக்கரை சாப்பிட்றது கூட ஒரு தவறாக நான் நினைக்கிறேங்க. பெரிய தவறு இது. ஏன்? இந்த உடலுக்குள்ளே அந்த கிரியா யோகமுக்கு அது அகெயின்ஸ்ட்டு. நம்ம இந்த ஒரு பக்கம் மூச்சை சேமிச்சிட்ருக்குறோம், அந்த சக்கரை போய் அந்த மூச்சில் இருக்கிற சில பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பாய்சன் ஆக்கிடுது. அப்போது அது எடுக்கிறதுனால என்ன யூஸு? இவ்வளோ விஷயங்களை வந்து உணர வைக்கிறதே நம்ம செய்கிற யோகம் தான். இந்த உணர்ச்சி எங்கேருந்து வருது? புக்கில் இருந்தெல்லாம் வராது. இந்த புக்கை எழுதினது யார்? உள்ள பயிற்சி பண்ணி தானே எழுதுனாங்க. அப்பேற்பட்ட அந்த புத்தகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். கோவில் போய் என்ன பண்ணணும்? டேய், நமக்குள்ளே 7 சக்கரம் இருக்கு, அந்த கோவிலே 7 சக்கரத்தோடைய வடிவத்தில் கட்டியிருக்காங்க. சரிங்க, ஜீவசமாதி போய் என்ன பண்ணணும்? ஜீவசமாதியில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சார், அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணி ஜீவசமாதி அடையணும்டா. இது உங்களுடைய கோலாக இருக்கணும். இறைவனை பிடிக்கிறது அன்போடு பிடிக்கணும். அன்போடு இறைவனை தேடணும்னா உங்களை எவனும் அன்பாக பார்க்க மாட்டான், எல்லோரும் உங்களை பயன்படுத்திப்பான். இதை உணருங்க. இதுதான் மகான்கள்லாம் சொல்லிட்டு போனது. நான் இன்னும் மகான் கிடையாது, நான் 0. அதனால் வந்து நான் ஏதோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு என்னை நினைக்காதீங்க. தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை குருன்னு கூப்பிடாதீங்க, எதுவுமே என்னை கூப்பிட வேண்டாம். நீங்கள் பயிற்சி பண்ணால் போகிறோம். இந்த பயிற்சி பண்ணால் அடுத்தடுத்த படி ஏறி ஒவ்வொரு மினிட்டுமே வந்துட்டு இறைவனுடைய ரியலைசேஷனில் எல்லா கண் திருஷ்டியில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் உணர முடியும். இதுக்கு நான் கேரண்டிங்க. இதுக்கு நான் என்னோடய நேம் போடுறேங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 ஹைலி அட்வான்ஸ்டு மெடிடேஷன் டெக்னிக். இது அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மனுஷனுக்கு எட்டாது. அப்படியே அந்த மனுஷனுக்கு எட்டு அந்த மனுஷன் அதை உணர்ந்து குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பயிற்சி பண்ணுறாருன்னா, சரணாகதினா காலில் விழுந்துடணும், கும்பிடணும், இது இல்லை. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பயிற்சி பண்ணி உட்காருப்பா, அவ்வளோதான். இதுக்கு மிஞ்சி என்ன சொல்ல முடியும்? நாங்கள் பயிற்சியை தவிர பூப்பழம் வைக்கணுமா, எலுமிச்சம்பழம் வைக்கணுமா, நெகட்டிவிட்டி போகணுமா, பிளாக் மேஜிக்கு, அந்த மேஜிக், இது ஏங்க இதெல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே குப்பையும் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது. உங்கள் வீட்டில் குப்பையும் ட்ரைனேஜ் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க இல்லைல்ல? கிச்சன் அழகாக நீட்டாக வச்சுருக்கீங்களா? ஹாலில் சோஃபாலாம் போட்டு நல்லா ஏசிலாம் கூல் டவுனாக வச்சுருக்கிறீங்களா? பெட்ரூமில் பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கும்போது சாக்கடை எங்கேயோ இருக்குது, அதில் பண்ணியெல்லாம் உலா விட்டுருக்கோம். அந்த சாக்கடையை பற்றி பிளாக் மேஜிக், நெகட்டிவ், இந்த பரிகாரம் ஒன்றும், உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை இருந்தால் தான் லைஃபு. அது இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ரொம்ப நிம்மதியான லைஃபு. ஆனால் பிரச்சனை இருந்ததுன்னா கிக்கான லைஃபு. அந்த கிக்கோட லைஃப்பை லீட் பண்ணணும். இதை உணரணும். இதை நிறைய பேர் நினைக்கலாம், எல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் இருந்துக்கிட்டே தான் சொல்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னு நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஸோ லைஃப்பில் கிக் இருக்கணும். இந்த கிக் இருந்தால் தான் நிம்மதி இருக்கும். அந்த கிக்கு கொடுக்குறதே இறைவன் தான். இது அடித்தா கிக்கு வரும்னு நினைக்காதீங்க. இது அடித்தா உஃப்னு கிக்கு வராது. எது அடித்தா கிக்கு வரும்? நீங்கள் உட்காந்து பயிற்சி ஒரு மூச்சு இழுத்து அடிங்க, அப்போ வரும் கிக்கு. இந்த கிக்கெல்லாம் விட்டுட்டு அது இதுன்னு போனீங்கன்னா வச்சுக்கோங்க,
பணமாக ஆகி ஒன்றுத்துக்கும் உபயோகமாக இல்லாத போயிடும். அப்போ இந்த ஆன்மீகத்தை எப்படி பிடிச்சிக்கணும், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அழகான இறைவன் உட்காந்துருக்கார். கோவில் மாதிரி ஒரு உடல், நல்ல ஒரு தெம்பான உடல். இவ்வளோ உடலில் இவ்வளோ திறன், சக்தி, டேலண்ட்டு, கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு தயக்கம், பயம், எங்கே பேசுகிறது தப்பாகிடுமோ. எதுவுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசுங்க. பயிற்சியை பற்றி, இந்த இதை பற்றி, ஸ்பிரிச்சுவலை பற்றி நான் மாஸ்டரு, மற்ற விஷயத்தில் நீங்கள் மாஸ்டரு. அந்தந்த விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே போகணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை நீங்கள் உணரணும். அந்த சக்தியை உணரும்போது உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்றது உணரும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். செல்ஃப் மோட்டிவேஷன் என்ற வேர்டெல்லாம் இங்கே இடமே இல்லை. மோட்டிவேஷன்ன்றது தான் வந்து கிட்ஸுக்கு. கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் என்ன, நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ வாட் யூ ப்ராக்டிஸ் யூ பிகம். நீங்கள் எதை பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது ஆகிடுவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதை உணரணும். இதை உணர்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வீடியோ வந்து சேர்ந்துருக்குன்னா இதுக்கு வந்து நான் காரணமே இல்லை, அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுடைய உடலுக்குள்ளே ஏற்பட்டுருக்கிற அந்த பிரார்த்தனைகள் என் வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து நான் சொன்ன ஏதோ 2-3 வார்த்தைகள் நல்லதாக இருக்குன்னா அதுக்கு எங்கள் அம்மா அப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம். அதுக்கு மிஞ்சினது நான் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஸோ இதை உணர்ந்து நான் அது பணியோடு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் பயிற்சி இருக்கிற வாழ்க்கை இவ்வளோண்டு தான். திரும்பி பார்க்கும்போது இதே ரூம் இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். இதே ரோடு இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நம்ம யார் தேடுங்க. கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் லைஃப் அழகாக இருக்கும். கஷ்டமே இல்லைன்னா அப்போ அந்த லைஃபே கிடையாது, நம்ம இறந்துருவோம் சீக்கிரம்னு அர்த்தம். ஸோ இது உணருங்க. இது உணர்ந்து ஒருத்தருக்கு வாழ்த்திட்டு வாழ்க்கையை லீட் பண்ணிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை அதுதான். அதுக்கு மிஞ்சின ஒரு அற்புதமே இல்லைங்க. இதை வந்து நான் நிஜமாலே உணர்கிறேன். வாழ்த்தி ஒருத்தருக்கு வாழணும். சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, வாழ்த்தி வாழணும் நல்லதுன்னு நினைப்பாங்க, ஆனால் வாழ்த்த முடியாது. அந்த மாதிரி டைமில் கூட வாழ்த்துங்க, தவறே இல்லை. இதுதான் வந்துட்டு லைஃபோட ரியலைசேஷன். இது உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் அடுத்தடுத்த படிக்கு உங்களோட வாழ்க்கையை கூட்டிகிட்டு போங்க. கிரியா கற்றுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹரி ஓம். நன்றி.